வியூ பாருங்க, பார்க்கவே அவ்வளவு அட்டகாசமா சூப்பரா இருக்குது பாருங்க. அந்த மலைத்தொடர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலைன்னு சொல்லுவோம். தீப்பொறி ஏற்பட்டிருக்குது, ஃபயர் ஆயிருக்குது. அந்த இடத்துல பார்த்தாலே அந்த எரியுறது சூப்பரா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைனா மலையோட மலைத்தொடருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொல்லிமலையில போயிட்டு இந்த மலை ஜாயிண்ட் ஆகும். இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மலைப்பாதை இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2வது ஹேர்பின் பெண்டுங்க. வளைஞ்சு இதுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே உள்ள போங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா 1வது கொண்டாய் ஊசி. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பழைய ரோடு போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன். அந்த பழைய ரோடு வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க. இது வந்து பழைய ரோடு. இப்போ இது வந்து புது ரோடு. இப்போ நம்ம புது ரோட்ல தான் போக போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரெக்கர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் நைனாமலை அடிவாரத்தில் தாங்க இருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்திலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு பெருமாள் கோயில்னா நம்ம நைனாமலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் தாங்க. பக்தர்களோட நீண்ட நாள் கனவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து மலைப்பாதை அமைக்கிறது தாங்க. கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்து ரோடு போகிறதுக்கான பாதைகள்லாம் வந்து வழித்தடலாம் பண்ணாங்க. நிதி பற்றாக்குறையினால வந்து பார்த்தீங்கன்னா அது பாதியிலே அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ அடுத்தது இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கான நிதி ஒதுக்கிட்டு கடந்த ஒரு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பாதை போகிறதுக்கான தடலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த மலைப்பாதை என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் மலைப்பாதை போட்டுட்டு இருக்காங்க. அந்த மலைப்பாதையோட முன்னாடி தாங்க இருக்கிறோம். பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. என்ன காரணம்னா மேலே வந்து நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜேசிபிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. மேலே யாராவது ரோடு பார்க்க போகிறேன், இந்த மாதிரி மக்களுக்கு எந்த அளவுக்கு வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறேங்கிற சப்போஸ் கல் வந்து மேலே உருட்டு வந்து ஆள் மேலே வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மலைப்பாதையில் வந்து இந்த மாதிரி வண்டியை வந்து தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. முன்னாடி உள்ள கேட்டும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் தயவுசெய்து நம்மளும் போய் மேலே பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் வராதிங்க. ஏன்னா நிறையா பாறைகள்லாம் உண்டு, அங்கங்கே நிறையா சேதமடைஞ்சு கிடக்குது. ரோடு நல்லா வேலையானதுக்கப்புறம் போயிட்டு பாருங்கள். இப்போ யாரும் தயவுசெய்து போவேனா. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஒரு 3/4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பழைய ரோடு போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன். அந்த பழைய ரோடு வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏறத்துக்கு பயங்கர செங்குத்தா தடை மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ரோடு இருக்கு பாருங்க. இந்த ரோடு தான் வந்து இப்போ போட்டிருக்க ரோடு. நல்லா சூப்பராக போட்டுருக்காங்க. ரொம்பவும் செங்குத்தா ஏறாமையும் ரொம்பவும் ஸ்லோப்பா இல்லாமல் கரெக்டாக லெவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பழைய ரோடு. இப்போ இது வந்து புது ரோடு. இப்போ நம்ம புது ரோட்டில் தான் போக போகிறோம். கரெக்டாக ஒரு 3/4 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது பழைய ரோட்டில் இருந்து புது ரோட்டுக்கு நம்ம பிரிவோம். இதில் தான் போகணும். போக ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோயிலிருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர்ல 1.5 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு, அந்த ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவோம். நம்ம கொல்லிமலையிலே நிறைய ஹில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த யூ சேஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளைஞ்சி எஸ்போர்ட்டில் வர மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுங்க. இதிலிருந்து இப்படியே வளைஞ்சு இதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே உள்ளே போங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 1வது கொண்டாய் ஊசி வளைவு. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குயிக்காக வந்து நம்ம இந்த மலைக்கு பாதைகளை வந்து அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்காரங்க அவ்வளோ குயிக்காக வேலை 2-3 ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. டெய்லியுமே ஞாயிற்றுக்கிழமை நாள் கொண்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என் வீடியோ எடுத்து போகிறதுக்கோசரம் ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது. அவங்ககிட்ட கேட்டு பர்மிஷனோட வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக ரோடு போட்டுட்டு இருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள செக் போஸ்ட் மாதிரி கீழே வச்சிருப்பாங்க, ஆளுங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்காம தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா பாறை எப்போ எந்த சைடு இருந்து உருண்டுட்டு வரும்னு தெரியாது. ரோடு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சில கற்கள் இருக்கும்போது அந்த இடத்துல வெடி வச்சு அந்த தகர்த்தி தான் அந்த ரோடு போட்டாகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. பண்ணனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே அப்படியே சரிஞ்சிட்டு வரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாறை வந்து அப்படியே பெரிய பெரிய பாறை அங்கங்கே இருக்குது. எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. சப்போஸ் இதில் போயிட்டு இருக்கப்ப சரிஞ்சு கீழே வந்து நம்ம ஆள் விழுந்தாலும் ரொம்ப மோசமான செயலாக மாறிடும். அது நம்மளுக்கு பார்க்க ரொம்ப சங்கடமாக போயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-லிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐ திங்க் ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு மேலே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், வெடி வச்சு இந்த கற்கள்லாம் நிறைய இடத்துல தடம் போட முடியாத இடத்துல இந்த ரோடு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பாறைகள் இருக்கப்போ சில சமயம் வெடிகள் வச்சு நம்ம எடுத்து தான் ஆகணும். இந்த பாறைகள் அந்த மாதிரி எடுத்த பாறைகள் தான் இந்த பாறைகள்லாம் பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல நம்ம ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. சப்போஸ் மேலே இருந்து கல் வந்து சரிஞ்சிட்டு வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படியே மேலே பார்த்தாலே தெரியும் பாருங்கள், எவ்வளோ பெரிய பாறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே தள்ளிடுறாங்க. இந்த மலையில் யாரும் அதிகம் வந்து ட்ரக்கிங் வரதா இருந்தது சரிங்க. சப்போஸ் வண்டி எடுத்து மேலே போய் பார்க்கலான்னு சொன்னால் யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நம்மளுக்கு சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்மளே நம்ம நிற்க வேணாம். நம்ம அடுத்த மூவ் பண்ணி உங்களுக்கு அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படியே வாங்க போகலாம். நம்ம கீழே இருந்து மலையடிவாரத்துலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரு இல்லை 3 கிலோமீட்டர் இருக்குங்க மேலே வந்திருக்கிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொண்டை ஊசி வளைவு. இது பார்த்தாலே தெரியும், இப்படி வந்து நல்லா யூ ஷேப்பில் மறுபடியும் மேலே ஏறுது. உங்களுக்கு சூப்பராக பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டு ஒட்டியே தான் இருக்கும். இப்படி இங்கே காட்டுங்களேன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படிக்கட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லைட் போஸ்ட் கம்பாக இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து லைட். இது கரெக்டாக வந்து நம்ம அந்த 60ஆம் படின்னு சொல்லுவோம். அந்த படியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அந்த கல்லாலேயே விளக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம கார்த்திகை தீபமாக இருந்தாலும் சரி, மேலே பெருமாள் அபிஷேகம் பண்ணிவிட்டு மலையிலேருந்து கீழே வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் கொண்டு வந்து இந்த படிக்கட்டில் லைனாக இருக்கிற படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திரி வச்சு எண்ணெய் பற்ற வைப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த லைட்டாக பார்த்தாலே தெரியும். இதை ஒட்டி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மலைப்பாதை இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஹேர்பின் பெண்டுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. நான் அப்படியே நான் மேலே என்ன போகிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குது நான் மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மலையில் வந்து நிறையா பாலம்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்துவாரிங்க. இப்போ இந்த பள்ளம் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வாரி மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துவாரி. இதில் வந்து தண்ணி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு நம்ம ரோட்டை அடிச்சுட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல பாலம் அமைச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15க்கும் மேற்பட்ட பாலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னமும். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரோடு. இப்போ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த பழைய ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டால் புது ரோடுங்க. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக அப்படியே மேலே போகணுங்க. இந்த வழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இப்படியே நம்ம போகணும். இந்த ரோடு தான் ஆற்று பாலம். நம்ம தண்ணி கீழே போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரியாக இருக்கிற இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாலங்கள் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல ரோடு ஜாயின் பண்ண இடத்துல நம்ம குறுகலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பாலம் கட்டி மேலே ரோடு போகிற மாதிரி கூட பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. மேலே போகிறேன், நம்ம போயிட்டு மேலே என்ன எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன காட்ட போகிறாங்க. இப்போ வந்து நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையோட 3வது கொண்டை ஊசி வளைவுங்க. கரெக்டாக எப்படி பார்த்தாலும் ஒரு 5 கிலோமீட்டர் இப்போ நம்ம மலைப்பாதையிலே அமைச்ச புது பாதையிலே வந்திருப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொண்டை ஊசி வளைவுங்க. பார்த்தாலே உங்களுக்கு சூப்பராக தெரியும். இப்போ பாருங்கள், இங்கிருந்து அந்த வியூ பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சேந்தமலை இருக்குது. அந்த மலைத்தொடர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலைன்னு சொல்லுவோம். அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீப்பொறி ஏற்பட்டுருக்குது, ஃபயர் ஆகிருக்குது. அந்த இடத்துல பார்த்தாலே அந்த எரியுறது சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைனா மலையோட மலைத்தொடருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொல்லிமலையில் போயிட்டு இந்த மலை ஜாயிண்ட் ஆகும். இங்கிருந்து பார்க்கவும் அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்குது. இந்த மழை பெஞ்சதுன்னா இன்னும் பச்சை பசேன்னு பார்க்க அழகாக தெரியுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே போயிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போக முடியும், எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்து நான் உங்களுக்கு அப்படியே காட்ட போகிறேன். கரெக்டாக ஒரு 5-6 கிலோமீட்டர் பக்கமாக மலை ஏறி வந்திருப்போம். இந்த லைன் வரைக்கும் தான் மோஸ்ட்லி நம்மளால் வர முடியுதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டாச்சி இருக்குது. இந்த ஒரு 2 வண்டி நின்று தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ குயிக்காக வேலை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு வருஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் 14 மாதம் 15 மாதம் தான் இருக்கும். ஓரளவுக்கு நிறைய வேலை பண்ணியிருக்கிறாங்க. மேலே போய் பார்க்கலாம் அந்த பக்கம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ரோடு பண்ணியிருக்காங்கன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை அடிவார மக்களோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கோரிக்கை. அது மட்டும் இல்லைங்க, இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வர சனிக்கிழமையில் 4 வாரம் இல்லை 5 வாரம், ஒரு சில வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 வாரமும் வரும். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலே இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு
வெளி மாவட்டங்கள்லேருந்து வெளியூர்லேருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து நம்ம பெருமாளை தரிசனம் பண்ண வராங்க. அவங்களோட ரொம்ப நாள் கோரிக்கையும் இதுதான். ஏன்னா இப்போ ஒரு 25 வயசு 30 வயசு 35 வயசு 40 வயசு இருக்கிறவங்கலாம் படிக்கட்டில் ஏறி ஒரு 3750 படிக்கட்டோ சம்திங் 3800 படிக்கட்டோ தான் இருக்குங்க நம்ம மலைக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் மேலே ஏறத்துக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வயசானவங்க ஒரு 45 வயசு மேலாம் படிக்கட்டில் ஏறி போகிறதுக்கு ரொம்பவும் சிரமமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு ரோடு போட மாட்டாங்களான்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு வர்ற பக்தர்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட கோரிக்கையை ஏற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து நம்ம சட்டசபையில் பேசி இங்கே ரோடு போகிறதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா ஒரு 13 ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து ஒரு 13 கோடி, எனக்கு சரியாக அக்யூரேட்டான வேல்யூ எவ்வளோன்னு சரியாக தெரியல, 12லேருந்து 13 கோடி பக்கமாக இதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபுல்லாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. 2 வண்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 4 மணிக்கு கீழே இருந்து பார்த்தா இந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆச்சு, அதனால் கிளம்பி கீழே போயிட்டாங்க. இந்த எவ்வளோ குயிக்காக அவங்களால முடியுமோ வேலை செஞ்சு கொடுத்து பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து மேலே ஏறி பக்தர்கள் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா, குயிக்காக வேலை முடிச்சு பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவும் இங்கே மக்களோட புண்ணியமாக போகும் எங்களுக்கு. இதுக்கப்புறம் மேலே என்ன ஏதாவது போக முடியுமான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். அங்கே போய் போக முடிஞ்சாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க அப்படியே மேலே என்ன இருக்குன்னு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 5வது 6வது கொண்டை ஊசி வளைவுங்க. இந்த இது முன்னாடி நம்ம அங்கே ஜேசிபி காமிச்சிருப்போம். முன்னாடி அந்த இடத்துல ஒரு கொண்டை ஊசி வளைவு, அதுக்கு முன்னாடி ஒன்று, மொத்தத்தில் ஒரு 10க்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜேசிபி ஒன்று வேலை செஞ்சுட்டு இருக்குது மேலே. இந்த கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாறை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மிக பெரிய பாறைங்க. எல்லாம் மேலே இதுக்கப்புறம் சரிஞ்சு அதுக்கப்புறம் மேலே போக முடியல. இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அங்கே பாருங்களேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த சரிச்சு விட்டு எவ்வளோ கல் ஜல்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை அடிச்சுட்டு வந்துட்டு இருக்குது பாருங்கள். அவ்வளோ பயங்கரமான ஜல்லியாக இருக்குது. இதுக்கப்புறம் மேலே போக முடியல. குறைஞ்சபட்சம் இது வரைக்கும் ஒரு 6லிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம மலைப்பாதை அமைச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக குயிக்காக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போகிறதுக்கு ரோடு போட்டு கம்ப்ளீட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பக்தர்கள் வந்து ரொம்ப நாளோட கனவு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற போகுது கூடிய சீக்கிரத்தில். எல்லாருமே சின்னவங்க முதற்கொண்டு வயசானவங்க பெரிய கொண்டு நம்ம போய் மேலே இருக்கிற வரதராஜ பெருமாளை ஈஸியாக சீக்கிரமாக எல்லோரும் மனக்குளிர நம்ம பெருமாள் நம்ம தரிசனம் பண்ண முடியும். அதுக்கு நல்லா சூப்பரான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. வெளியூர்லேருந்து வராங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைப்பாதை வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நிறைய இடத்துல மண் சரிஞ்சிருக்குது, பெரிய பாறை கல்லுலாம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்துட்டு மேலேக்கில் ஏதோ ஒரு அசம்பாதம் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் வந்து மனசங்கடம் மனவேதனையாக இருக்கும். தயவுசெய்து ரோடு போகிற வரைக்கும் யாரும் வராதிங்க. ரோடு வேலை மோஸ்ட்லி 99% முடிஞ்சுங்க. சின்ன ஒர்க்கு கொஞ்சம் அகலப்படுத்திட்டு அங்கங்கே கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜல்லி போட்டு ஃபர்தராக தார் ஊற்ற வேண்டியதாங்க. குயிக்காக வேலை இன்னும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிருவாங்க. பக்தர்களோட கனவு நிறைவேற போகுது. ஊர் மக்கள் நயனாமலை அடிவார மக்களோட கனவு குயிக்காக நிறைவேற போகுது. அப்படியே இங்கிருந்து அந்த வியூ பாருங்களேன். பார்க்கவே இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஹைட்டில் இருக்கிறோம். ஒரு 1000 1500 ஒரு 2000 அடி உயரம் ஹைட்டில் இருக்கிறோம். இங்கேருந்து அந்த வியூ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக பிரமாதமாக இருக்குது பாருங்கள். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 மணி பக்கமாக ஆயிடுச்சு. சன்லைட் வேறு குயிக்காக போயிடுச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் மேலே போக முடியாது. இது மோஸ்ட்லி இப்போ எந்த அளவுக்கு நடந்திருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆளாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.